பிராஸ்டு பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருக்குது. ஸோ அதில் செகண்டரி சர்க்யூட் ஒன்று இருக்கும். அந்த செகண்டரி சர்க்யூட் எங்கேருந்து வரும்? இப்போ நான் சொன்னால அந்த கோல்டு பிளேட் அந்த சிபிஜிபி கூட அட்டாச் ஆகிருக்குல்ல ஐடி ரேக்ல, அங்கேருந்து வர்றது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து இந்த பிரைமரி சர்க்யூட் செகண்டரி சர்க்யூட்டில் அங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, ஜென்ரலாக வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன் பண்ணும்போது அப்ரோச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுவாங்க. 2 டிகிரி ஆர் 3 டிகிரி. ஸோ பிரைமரியோட டெல்டாட்டி எவ்வளவு, செகண்டரியோட டெல்டாட்டி எவ்வளவு, 10 டிகிரியா, 5 டிகிரியா, 6 டிகிரி, என்ன நீங்கள் டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து இதெல்லாம் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் இது எல்லாமே, சரிங்களா? இது மார்க்கெட்டில் ஜென்ரலாக வராது. உங்களுடைய ஐடி சிஸ்டம், உங்களோட ரேக் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நான் பார்த்தது டெல்டா டி வந்து 10 பிரைமரி அண்ட் செகண்டரி, பிரைமரி வந்து 10 டெல்டா டி, செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 டெல்டா டின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், அந்த அப்ரோச் டெம்பரேச்சர் வந்து 2 இருக்கிறதால எப்பயுமே அந்த 2 டிகிரி செல்சியஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது அந்த ஐடி ரேக்ஸில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் சொல்லி